சார் இந்த படம் வந்து மாய வேட்டைன்னு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. ஆமா, இப்போ மாயவன் வேட்டை மாற்ற காரணம் என்ன சார்? இல்லை, அது பல பிரச்சனைகளால மாற்றணும். என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல மாய வேட்டைங்கிறத வச்சிருந்தோம். மாய வேட்டை சென்சார் போகும்போது திடீர்னு அன்னைக்கு சொல்றாங்க இந்த பேர் ஏற்கனவே சென்சார் அப்படின்னு. எனக்கு கொடுத்த டேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் ஒன்று டேட்டு பார்த்தீங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் அன்பழகன் சார் தான் பதிவு பண்ணது. இது பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இல்லை, இது வந்து மாயவன் வேட்டை டேட்டு. இது வந்து மாய வேட்டை டேட்டு. ஆமாம், இது மாயவன் வேட்டை. இது மாய வேட்டை டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 27/3/2024. இது வந்து நம்ம வந்து வாங்கினது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, சென்சார் போனதுக்கு என்ன சொல்கிறாங்க, கிளியரன்ஸ் கொடுக்கும்போது கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே எப்படி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, முதல்ல படம் பேர் கொடுத்ததும் அவங்க தான். பேரையும் கொடுத்துட்டு கடைசியில் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீ பப்ளிசிட்டி பண்ணிக்கன்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்சார் பண்ணலான்னு போகும்போது அங்கே சொல்கிறாங்க சென்சார் ஆல்ரெடி இந்த மாயா வேட்டை இது சென்சார் அப்படின்னு. டேரக்டர் புதுசு தடுமாறி போய் நிற்கிறாப்புல. யாரு சார் சிங்கப்பூரில் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்கள் தான் ஜிபி வாங்கிட்டீங்க என்னன்னு. இதோட கேள்வி என்னன்னா, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, இது வந்து ஏற்கனவே மாயா வேட்டைங்கிறது வந்து ரிஜிஸ்டர் மீன்ஸ் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எதை பார்த்து இவங்க கொடுக்குறாங்க, என்னத்தை பார்க்கறதே கிடையாதா? சிஸ்டத்துல பார்த்து இருக்கா, வேற தயாரிப்பாளர் சங்கத்தில் வேற ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத பார்த்து கொடுக்கணும். அதை கூட கொடுக்க முடியாம எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சு வேஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்க? எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்கள்லாம் வந்து படம் எடுக்க வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வரதே ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. இப்போ உள்ளார வந்துட்டு இது கடைசி டேட்ல வந்து சென்சார் போற படத்தை 1.5 மாசம் டிலே போகுது. ஆக்சுவலி வந்து அரண்மனை படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஹாரர், அதுவும் அரண்மனை ஹாரர் தான். அதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் இந்த நேரம். இது வந்து 1.5 மாசம் கிட்டத்தட்ட அவரால் போய் கேட்கறது சொல்றாரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மாய வேட்டைங்கிறது என்ன, நம்ம வந்து நிறைய பிரஸுக்கு மீடியாவுக்கு எல்லாருமே கொடுத்தாச்சு, ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஃபுல்லா வெளியாயிடுச்சு. கோவிந்தராஜ் சார் தான் பண்ணாங்க. இப்ப கடைசியில் சொல்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு எள்ளு ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லு சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சா? அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறுபட தயாரிப்பாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இவங்க இப்படி இப்ப தயாரிப்பாளர் சங்கம் வச்சுக்கிட்டு இவங்களே நோக அடிச்சாங்கன்னா, சிறுபட தயாரிப்பாளர்கள் நோக அடிச்சாங்கன்னா யார் படம் எடுக்கிறது வருவா? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து மாய வேட்டையோடது, இது மாயவன் வேட்டையோடது. ரெண்டுமே கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்துங்க, ரெண்டும் கிளியரன்ஸா இருக்கு. எங்களுக்கு எதை ப்ரொஜெக்ட் பண்றது, எந்த படத்தை எதை மாய வேட்டையினா கூட்டு பண்ணோம்னாக்கா ஏற்கனவே ரிஜிஸ்டர்னு சொல்லி கவுன்சில்ல சொல்றாங்க. நான் போன் பண்ணி கேட்கறேன், கவுன்சில் கேட்கறேன், ரிஜிஸ்டர் ஏற்கனவே சென்சார் ஆயிருக்குன்னா எப்ப பண்ணிருக்கணும்? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இப்படி சென்சார் பண்ணாங்க இந்த படத்தை. அப்ப எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அந்த பேரை? 6 மாசம் இப்படி சென்சார் ஆன படத்தை 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பேரே கொடுக்குறாரு. இல்ல அந்த செக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சிஸ்டத்துல உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேற ஏதாவது கான்ட்ரோவர்சி தான் இருக்கா? எங்களுக்கு அதுவும் தெரியாதுல்ல. இது மொத்தமா தயாரிப்பாளர் சங்கம் கம்மியா ரிஜிஸ்டர் பண்றாங்க. சிறுபட தயாரிப்பாளர் அங்கதானே போவாங்க. 10,000 5,000 கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, 1.5 லட்ச ரூபாய் கட்டிங்களால பண்ண முடியாது. சிறுபட தயாரிப்பு அழைச்சிட்டு போவோம், கில்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படியும் என்ன செய்யும், அடுத்தது நேரம் அங்க போவோம். ஜாக்குவார் இருந்த போறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாக்குவார் முதல்ல பட்ரவன் படம் பண்ணும்போது நான் டைரக்டர் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாக்குவார் கரெக்டா வந்து பேர் கொடுப்பாரு. 4 நாள் 20 நாள் டயர் எடுத்துப்பாரு, 15 நாள் இந்த பேர் கொடுப்பாரு, கரெக்டா இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணுனா ஒழுங்கா பண்ணு. இது வந்து 4 பேர் 10 பேரை பாதிக்கிற விஷயம் கிடையாது. எத்தனை பேரை பாதிக்குது? இந்த படம் ரிலீஸுக்காக கிட்டத்தட்ட 40-50 பேர் வேலை பார்த்துருக்கோம். இப்ப கோவிந்தராஜ் சாருக்கு நல்லா தெரியும், 40-50 பேர் வேலை பார்த்துருக்கோம். இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சது லாஸ்டா வந்து ஒருத்தர் ரிஜிஸ்டர் நின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? எனக்கு அது சென்சார் போனதான் தெரிஞ்சு போச்சு. சென்சார் ஆகாத படம் எத்தனை இருக்கும்? சென்சார் ஆனதுனால சென்சார் போடல சொல்லிட்டாங்க, சென்சார் ஆயிட்டுங்க அது, அதனால நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அதனால தெரிஞ்சு போய் பண்றோம். ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து மாய வேட்டைன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்து ஒரு ரொம்ப சோர்ஸா இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்து நாங்களும் அதை செக் பண்ணாம இவங்க பேரை நம்பி இவங்க தயாரிப்பு சங்கத்துல சொல்லிட்டாங்க கொடுத்தாங்க நம்பி நாங்க இதுவரை ரிலீஸ் வரையும் போயிட்டு கடைசி டேட்ல இருந்தா என்ன இருக்கும்? இல்ல வெப் சீரிஸோ இல்ல வேற ஏதாவது அதே பேர்ல விட்டுருந்தா என்ன இருக்கும்? என்ன இவங்க என்னத்துக்கு வேலை பார்க்கறாங்க, என்னத்துக்கு நம்ம வந்தோங்கிறத மறந்துட்டு ஏதோ வந்தவரையும் லாபம் ஓனரையும் லாபம் அடிச்சுட்டோம். நான் யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல, யார் மேலேயும் தப்பு இருக்காது, அவர் மேலேயுமே தப்பு இருக்காதுன்னே வச்சுக்கோமே. நான் யாரையும் குறை சொல்றது விரும்பல. இனிமேலாவது சிறுபட தயாரிப்பாளர்களோ பெருப்பட தயாரிப்பாளர்கள் தானே. அது 10 வாசனம்னா ஒரு விஜயவாசனா 1 விஜயவாசனம். விஷால் சார் சொன்னது கரெக்ட்னு தோணுது எனக்கு. விஷால் சார் சொன்னது 100% 200% கரெக்ட். தயவு செஞ்சு 4 ரூபாய் கம்மியா வராதிங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது அவங்க 100% உண்மைதான். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கும்போது 1 ரூபாய் படம் 1.5 ரூபாய் பட்ஜெட் ஆகுது. இப்போ 2 மாசம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் தனி போட்டு அதுக்கப்புறம் செலவு இல்ல அது சார். கிட்டத்தட்ட 1 மாசம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் செலவு ஓடுறது ஒடியாறது, மறுபடியும் பேரை மாத்து, அதுக்கு ஒரு பணத்தை கட்டு, எவ்வளவு மன உளைச்சல். என்னோட பர்சனல் வேலையை என்னால பார்க்க முடியலங்க. இந்த படத்துல நான் ஒரு லீடு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துல வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன் சார்ட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தை நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் சார். நான் ஃபுல்லா இல்லாம பிசினஸ் எல்லாம் பண்ணி தரேன் சொல்லியிருக்கேன்.
இந்த வாக்கை நான் காப்பாத்துறதுக்கு தான் இன்னும் வரை ஓடிட்டு இருக்கேன். பெரிய மன உளைச்சலா இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா எங்களுக்கு கிளியரன்ஸ் பார்க்கணும் நாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னாக்கா, இன்னும் தயாரிப்பு சங்கத்துக்கு ரீசர்ச் பண்ணாக்கா எல்லாரையும் பார்த்து நிதானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. கவனக்குறைவு தான். 4 பேரை வச்சிருக்காங்கல்ல வேலைக்குங்க. அந்த 4 பேர் கவனக்குறைவா இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் தான் வழி நடத்துறது காப்பாற்றுறது மிஸ்டேக் எது பண்றாரு வச்சிருக்கோம் ப்ரூஃப். எந்த மிஸ்டேக் எது பண்றாங்க? இது சாதாரண மிஸ்டேக் கிடையாது. வழி நடத்தட்டும் காப்பாத்தட்டும் எல்லாரும் காப்பாத்தான் சினிமா காப்பாத்தான் வந்திருக்கோம். இங்க சம்பாதிக்கணும் இருந்தா வேற ஏதாவது நோக்கத்தை ஓடி இருப்போம். எல்லாரும் காப்பாத்தான் வந்திருக்கோம். அவரும் ஒரு படம் தயாரிப்பாரு, அவரும் படம் எடுக்கிறாரு. இதே விஷயம் அவருக்கு நடந்திருந்து வேற எங்கேயாவது நடந்திருந்தா என்ன செஞ்சிருக்கும்? நான் இப்பயும் சொல்றேன், அவர் தவறு சொல்லல. சுத்தி என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. டக்குன்னு ப்ரொசீட் பண்ணிடுங்க. போன உடனே பேரை கொடுக்குறாரு. போன உடனே போய் மாய வெட்டின்னு பேர் 10 படி போறதுக்குள்ள ஒரு பேர் வாங்கிட்டு வராங்க. என்ன அனுப்பி போதும் நினைக்கிறாரு? இல்ல அது தெரியல. உடனே போன உடனே திருப்பி வந்து பாபு சென்சார் பாபு சொல்றாரு பேர் வாங்கிச்சா பைக்கை ஸ்டாண்ட்ல கொடுக்குற பேர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா பேர் வாங்கியாச்சு. 15 days டைம் வைப்பாங்க, செக் பண்ணாங்க. அவருடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா வேலை செய்து போல இருக்கு. அப்படி அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி வேலை செய்யும்? தகவல் அவருக்கு தெரியுதா? தெரியாம குழந்தையா சினிமாவில் இத்தனை வருஷமா இருக்கிறாரு அவரு. அவருக்கு நான் குழந்தை தான், சினிமாவுக்கு அவருக்கு நான் குழந்தை. எனக்கு முன்னாடி தெரியாம எப்படி இருக்கும்? இதனால உங்களுக்கு எவ்வளவு லாஸ்? அதுக்காக என்ன அதுதான் அவர் சொல்றாரு. நான் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 மாசம் நாங்க உழைச்சிருக்கிறோம். இப்ப இந்த பேரை மாத்த சொன்னீங்கன்னா புதுசா மறுபடியும் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் இன்னும் இப்ப சேர்த்துக்கலாம். எப்படி அவர் அலட்சியமா இன்னும் இப்ப சேர்த்துக்கலாம். மறுபடியும் நாங்க போய் ஜாக்வார் சாரை பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லா செக் பண்ணி அது உள்ளார பார்த்ததுக்கு அப்புறம் ஜாக்வார் சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாயவன் வேட்டைன்னு சொல்லி மாத்திக்கலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாயவன் வேட்டைன்னு சொல்லி சண்டைக்கார கால வரும், சாட்சி கால உழுந்தலாம். நீ போய் தொலைங்க, அங்காயே போய் தொலைங்கன்னு சொல்லி டேரக்டர் சொல்லி அப்புறம் டேரக்டர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து இந்த கிளியரன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மாயவன் வேட்டைன்னு மாத்தி எவ்வளவு மனோல சில நான் இவட்ட சொன்னேன் கவுன்சில் போடுங்க சார். நம்ம ஜாக்வார் சார் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கவுன்சில் போடுங்க. நீங்க நேரட்டா போய் கவுன்சில் போயிட்டு அங்க ரிசர்வ் பண்ணீங்க, நீங்க வாங்க நான் ரிசர்வ் பண்ணி தரேன். அந்த பிரச்சனையே கிடையாது. பெரு தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம எதுவாக பேசினா பேசி பேத்துக்கலாங்க. இங்க பேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அங்க இருந்து பேசுறதுக்கு இங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் முதல்ல பக்கா ரிஜிஸ்டராங்கிறத முதல்ல பாருங்க. எல்லாமே இங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ராயப்பேட்டில் 150 ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணாக்க நிறைய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. 150 ரூபாய் கொடுத்தாக்க ரிஜிஸ்டர். இப்ப நான் போனாக்க 150 ரூபாய் கொடுத்தா தயாரிப்பாளர் சங்கம் ரிஜிஸ்டர், எனக்கு ரிஜிஸ்டர். அதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் ஆயிடுமா? முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, பின்னாடி என்ன, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காங்க, அவங்களோட ஆளுமை திறன் முதல்ல ஆளுமை திறனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சேருங்க. 5000 10,000 கொடுத்துருக்கான்னு சொல்லி நானே தப்பு பண்ணிட்டேன். 5000 கொடுத்துருக்கான்னு சொல்லி அழைச்சு சேர்த்தேன். ஏன்னா வெளிப்பிம்பத்தை பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்றதுனால நம்ம தோணும் எல்லாம் பரவாயில்ல, அவ்வளவு அனுபவம் இல்லாததா இருப்போம். நான் அனுபவத்தை குறை சொல்லவே இல்லை, நல்ல அனுபவம் இல்லாததான், நல்லா வலிமை மிக்க ஆளு தான். அதெல்லாம் சொல்லவே கூடாது. நமக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது. அவ்வளவு எமோஷன் ஆகுது எனக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. சண்டை போட்டு போராடி திருப்பி வாங்கி கொடுக்கறதா அடிக்கடி சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு சண்டை போட்டு போராடி வாங்கி கொடுக்க கத்தியெல்லாம் எடுத்து கொடுக்குறா, சண்டை போட்டு வேண்டியதான். எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்கல எங்களுக்கு. மாயவடிக்கு இன்னும் சத்துக்கு இல்லை இப்பு சத்துக்கு அது கிடையாது. இப்போ இன்னும் சத்துக்கிறதுக்கு ஆனா ஆனவனை கத்துக்கிறதுக்கு சினிமா கொண்டு என்னங்க இவர் ரொம்ப மன உளைச்சலாகி படமே வேணா போங்க, என்ன இது தொல்லை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னடா இது, நம்மள்ட்ட நம்பி வந்துட்டாப்ல, நம்ம ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க படத்தை. தேட்டர் வரை இதுவரையும் 4 படம் பண்ணிருக்காங்கண்ணா. அது அண்ணனுக்கு தெரியும். என்னன்னா 4 படம் பண்ணிருக்காங்க. 4 படம். முதல்ல கீழக்காடு, அதுக்கப்புறம் ஆன்மீகப்பு, அதுக்கப்புறம் பற்றவனு, இப்ப 4வது படம். நான் நடிச்ச படம் எதுவுமே ஸ்டிக்கானதே கிடையாது. கரெக்டா 3 மாசம் ஷூட்டிங், அடுத்த 3 மாசம் ரிலீஸ் ஆயிடும். இது 6 மாசம் 7 மாசம் ஷூட்டிங் முடிஞ்ச சமயத்துல சொன்னாரு. நான் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி தான் டைரக்டர் இருந்தாரு. இது எப்படி வந்திருக்கும்? பண்ணிருந்தா அது அனலைஸ் பண்ணிருந்தா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எந்தெந்த தயாரிப்பாளர் என்னென்ன பேர் இருக்குது, இவரோட சாரோட ப்ரொடக்ஷன் பேர் எதுல டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு கேளுங்க. அவரை தெரியாது எதுல இதுலாம் இவர் ஒரு 3 இதுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. எதுல செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏதோ வந்தாரு உள்ளார வர போதும் நினைக்கிறா. அப்படி கூட இருக்கலாம். அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஓடுதா போகுதா வருதா நினைக்கிறாரு போல இருக்கு. அது அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. சரி, அன்னைக்கு உள்ளது போதும்னு நினைக்கிறாரு. இந்த எமோஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி போயிட்டு விடு, முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு 4 நாள் மற்றவங்க தெரியப்படல. அதுதான் சொல்றேன். பின்னாடி உள்ள தயாரிப்பாளர்கள் இப்ப சாரே நான் விட்டு வந்துட்டா திருப்பி அதே தப்பு சாரே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கையானாருங்க. ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்துக்க கூடாது. கடைசியத்துல இவர் போன் பண்ணி பேசுறாரு. அங்கேருந்து போன் பண்ணி பேசுறீங்களா சார்? உள்ள போன் பண்ணி பேசுறாரு. பேசும்போது கூட என்ன சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வர சொல்லுங்க மாத்தி விட்டுக்கிறேன்.
அசால்ட்டா மாத்தி கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு இவரால முடியுது 30,000 40,000 செலவு பண்ண முடியுது, ரைட்டு போய் பிரச்சனை பண்ணிட்டு விடுங்க அதை பண்ணிக்கலாங்க அப்படின்ட்டாரு. முடியாத என்ன செய்வோம், நான் பட்ரோன், நான் ப்ரொடியூசரு, பட்ரோன் படம் பண்ணும்போது நான் ப்ரொடியூசரு, எனக்கு இது மாதிரி நடந்திருந்தா அன்னைக்கு நான் ஜாக்கோர் சாட்டை போகாம இங்க நான் போயிருந்து அது மாதிரி நடந்ததா கண்ணாடி உடைச்சிருப்பேன். நடந்திருந்தா நான் பேச மாட்டேன். இது இது இவங்களுக்கு நடந்ததால கடந்து போயிட்டாங்க. நமக்கு நடந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணிருக்கீங்க? இது கடலூர் சுத்தி ஷூட் பண்ணிருக்கோம். கடலூர் சுத்தி ஷூட் பண்ணிருக்கோம். பரங்கிப்பேட்டை முக்காவாசி பரங்கிப்பேட்டையில ஷூட் பண்ணிருக்கோம். கடலூரை சுத்தி முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம் கடலூரை சுத்தி படமாக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து நடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வாணிஸ்ரீன்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டார்த்தி, அந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு இந்த வந்திருக்காங்க பேசுவாங்க, அடுத்தது அவங்க பண்ணியிருக்காங்க டார்த்தி. அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஆக்டிங்னா நம்ம சொல்லவே வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்ல வந்து எனக்கு புதுசா பாக்குறவங்களே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாரா ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ மேக்கப், ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு நிற்கும் போது கூட அது பயப்படல. அந்த பொண்ணு அப்படின்னு மிரட்டும் போது கூட பயப்படல. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா இந்த இடத்துல பயப்படக்கூடாது, இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல பயப்படணும்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுச்சு அந்த பொண்ணு.